सदाहृदि वेदांत रामानुज इति कृपया रंगिणी नस्तभारम् तत्सम्प्राप्तामागमान्तद्वितीयम् अनगणम् शिक्षता पूर्णमग् शेट्ट श्रीरंग रामानुज मुनिकरुणा लब्धमोक्षाश्रमं तं सत्पस्तं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणं मुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीवासरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजमुनिपदयोर् अर्पितस्वत्नभारं श्रीमत्सृत्यन्त रामानुज यतिनृपते प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमत्श्रीवास रामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्धिं श्रीमद्वेदान्त रामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवास योगीश्वर गुरुपदयो श्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्त रामानुजमुनिपरं संश्रिये देशिकेन्द्रं श्रीमद्वेदवतं च लक्ष्मणमुनेर् प्राप्तमागमान्तद्वयं येन श्रीरघुपङ्गवग्रियुगले नस्तात्मरक्षाभरं श्रीमत्श्रीनिधियोगिवर्यकरुणा लब्धचक्रं वन्दे शान्तिविरक्तिपूर्णमनघं श्रीरङ्गनाथं गुरुं வந்துற்ற நெஞ்சே முஜத்தைத் தரித்துரைத்து வந்தித்த வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசோர் மைப்பூம் பொருநல் முருகூரன் மாறன் பேர் கூறு. இப்ப பெரிய திருவந்தாதி சேவிச்சுருக்கோம். இப்ப 47வது பாசுரமாயிருக்கு. இப்ப 48வது போகணும். 47வது பாசுரத்துல அவர் இணைக்கிடஞ்சி மானிடரவர் ஒன்று இறப்பர் என்று இணைத்திடவும் வேண்டானே நேரே என்னை தெரிஞ்சு எவ்வளவர் எவ்விடத்தோர் மாலே தானும் எவ்வளவு உண்டோ எமக்கு. அப்ப என்ன சொன்னோம், நாங்கள்லாம் நானும் என்னெஞ்சும் உன்னை பற்றி நல்ல ஞானம் கிடைச்சிருக்கோம். அப்ப உங்ககிட்ட போய் அற்ப பலன்ல வேற ஏதாவது பரவலை கேட்போமா? அந்த பிரயோஜன பதம் எவ்வளவு உண்டோ, கொஞ்சமாவது உண்டோ எங்களுக்கு கிடையாது நீ அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி அது. அப்ப அதுக்கு பகவான் சொல்றாங்க, அப்படி அந்த உனக்கு வேற பற்று இல்லைன்னா இல்லையாக உமக்கு இருப்பது என்னதான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்ப நான் வேற பலன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா எந்த பலனை கேட்க போறேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி. அதுக்கு 48வது எமக்கு வெண்ணாட்டுக்கு ஒச்சமதாம் வீட்டை அமைந்திருந்தோம் அக்தன்றே ஆமாறு அமைப்பொலிந்த மென்தோடி காரணமா வெங்கோட்டு ஏழுடனே ஒன்றானையே மனத்து கொண்டு. அமைப்பொழிந்த அமைந்தன நன்றாக அமைந்த மூங்கிலை விட சிறப்புற்றான்னு இவர் சொல்றார். என்ன முந்தி இன்னும் அருளியர்ல திருவருத்தத்துல மூங்கில் பொருட்கின்னு வரும். வெண்தோழி இது நப்பின்னை சொல்ற போது மூங்கில் மாதிரி அவளுக்கு தோல் இருக்குன்னு அது வரும். அதை ஞாபகம் வச்சுட்டு உத்தமர் சுவாமியோட வியாக்கியம். மூங்கிலை விட சிறப்பானதான மென்தோழி மென்மை பெருந்திய தோள்களை உடைய நப்பின்னை பிராட்டி ராதை காரணமா அவளை பெற வேண்டும், அவளை அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக வெம்கோடு வெவ்விய கொம்புடைய ரொம்ப தீர்க்கமான ரொம்ப கொடூரமான கொம்புகளை உடைய 7 ஏழு
கழுதைகளையும் நொடியில் உடனே கொன்றானே அவனை அந்த 7 சமரித்தான் ஒத்தவனே நின்று சமரித்தான் இல்லையா? அப்படி கண்ணனை அப்படிப்பட்ட கண்ணனையே யாம் மனத்து கொண்டு நம் மனத்தில் வாழ்த்துவதாக வைத்து விண்ணாட்டுக்கு விண்ணுலகத்திற்கும் உச்சமது வீட்டை மேலாயிருக்கும் மோட்சத்தை எமக்கு அமைந்திருந்தோம், எமக்கு அமைத்திருக்கிறோம். இங்க அமைத்திருக்கிறோம்னா இங்க சொல்ல போறோம் டிஃபரெண்ட் அப்படின்னா ஒரு இந்த நிலையில் பொருந்தி இருக்கிறோம். என்ன நிலைன்னு சொல்ல போறோம். என்ன நிலை? திருப்தியா அந்த நிலை போறோம். ஆம் ஆறு தகுந்த வகையானது அஃதன்று அதுதானே நல்ல சரியான வழி அப்படின்னு கேட்கிறேன். இது கொஞ்சம் சப்தார்த்தம் கேட்டா ரொம்ப புரியாது. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். எமக்கு யாம், எமக்கு யாம், அதை எமக்கு யாம்னா வந்து ரொம்ப பசுமையோட உருண்ட தோள்களோட இருக்கிற நப்பின்னைக்காக நப்பின்னை அடைவதற்காக ஆசைப்பட்டு அசுரர்களோடு வந்து போல் வந்தாயும் 7 எருதுகளை தன் கையினாலேயே கொண்டு அப்படி எழுந்து அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அவன் ஆசிரியர் விஷயத்துள்ள அன்பை நினைத்து அவனது சௌலபியத்தில் ஈடுபட்டு இங்கே அப்படின்னு இந்த லோகத்திலேயே அவனை வாழ்த்துவதே, அவனுடைய நாமம் சொல்லி அவனை மங்களாசாதர் பண்ணி நாள்பூர் அவனை சிந்திப்பதே பெரிது எல்லாம் மேலானது என்று தெளிந்து விண்ணுலகுக்கும் மேலான வீடே அப்படின்னு இங்க விண்ணுலகன வைகுண்டம் 2 அர்த்தமும் இருக்கு சொல்லப்போறோம். விண்ணுல வைகுண்டத்துக்கும் மேலான வீடே அது என்னன்னு சொல்லப்படும். எனக்கு பொருந்தினதாக கொண்டேன் அப்படின்னா எனக்கு ஏற்றதாக கொண்டேன். என்ன பண்ண போற அப்படின்னா இங்கேயே இருந்து இப்ப மோட்சம் வேண்டாம், இப்ப இங்கேயே இருந்து பகவானுடைய நெஞ்சே நாம் பகவானுடைய அந்த கிருஷ்ணனை நினைத்து அவனுடைய கீர்த்திகளை பாடி அவன் பெயர்களை பாடியோடு சொல்லி அவனுடைய சேட்டிதங்களில் மனத்தை ஈடுபட்டு இருப்பதே நமக்கு மேலானது அப்படின்னு அவர் சொல்றார். இவர் பகவான் கேட்டு உனக்கு என்ன வேணும்னா இது அது எனக்கு கொடு அப்படின்னு கேட்க. அதுவும் பகவான் அருள்னால் தான் வரணும். இப்ப இங்கே இது உத்தமர் சுவாமி கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இது அதர்வைஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வீடு என்று பரமபதத்தை சொல்வதால் அதற்கு கீழான நாட்டைக்காரும் விண்ணோடு பிரம்மருதாதிய லோகத்தை சொல்வதாம் என்று சில பேர் சொல்வார். அது ஒரு வித எக்ஸ்பிளனேஷன். அப்படின்னா நம்ம மோட்சத்துல தானே அவனுக்கு சாஸ்வதமா அங்க போய் நிற்கிறது. ஆனா நாம் இப்ப அர்த்தம் சொன்னோம் என்ன? அந்த மோட்சத்தை விட மேலான விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை, விண்ணாடு அங்க வைகுண்டத்தையே சொல்லி உச்சமதாம் வீடு அப்படின்னா அது வீடு என்னன்னு சொல்ல போறோம். இங்க அது இன்னொரு சில பேர் என்ன சொல்றா, சில ஒரு வியாக்கியானம் இருக்கு. இந்த விண்ணாடுன்னு ஐஸ்வர்யம் அப்படின்னா இந்த பிரம்மலோகம் சொர்க்கம் எல்லாம் வீடு கைவல்யம் இதற்கு மேலாறு வேண்டாம் விட்டொழித்தோம் பரமதமே வேண்டும் என்று அப்படின்னு ஒரு. ஆனால் இவர் நாம சொன்னதுக்கு திருப்பி வரும். இங்கே எம்பெருமானை இங்கேயே இருந்து இந்த லோகத்திலேயே இருந்து அனுபவிக்க ஆசைப்பட்டு இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரின இப்போது அப்படின்னா இப்போது எனக்கு வேண்டியது என்னன்னா மோட்சமாம் பரவதத்தை விட இப்ப வேண்டாம் சந்திக்க இப்ப இங்கேயே உன்னை பாடி உனக்கு குணங்களை அனுபவித்து அதன் மேலீட்டாக உன்னை துதித்து ஸ்துதி பண்ணி நாங்க இருப்போம். அதுவே எங்களுக்கு மேலானது. அமைத்தல் அப்படின்னா அமைத்திருந்தோம் அமைத்தல், அடக்குதல், பொறுத்து இருத்தல், இதெல்லாம்
அதான் மீனிங். அப்படின்னா நமக்கு இப்ப கிடைக்காது. லோகத்துல இருக்கிற மோட்சம் வைகுண்டம் போல. அப்ப வைகுண்டம் போனோம் நம்ம இது பண்றோமோ? இல்ல. அவர் சொல்ற ஆழ்வார், நான் இங்கேயே பொறுத்து திருப்தியோடு இங்கே உன்னுடைய கீர்த்திகளை பாடி அது அது இது அங்க பரமத்தோட மேலாதன என்று நினைத்து அதனால் வரும் திருப்தியோட இருந்து இங்கேயே உன்னை அனுபவிக்க அருள் கொடு அப்படின்னு சொல்ற. இங்க ஐஹிக பிரம்ம அனுபவத்தை சொன்னதான். ஐஹிகன்னா இந்த லோகத்தில் அமையும், இந்த லோகத்தில் வரும் பிரம்ம ஆனந்தம். பிரம்ம ஆனந்தம் என்ன? பரபிரமானத்தை அங்க போடுறது ஒரு டு லிமிடெட் எக்ஸ்டென்ட் நீங்க வரணும். பட் அது முக்தைஸ்வரியம்னு நம்ம டெர்ம் உண்டு. முக்தைஸ்வரியம், அந்த ஐஸ்வர்யம் அப்படின்னா பிரம்மாவனும் ஒரு ஐஸ்வர்யம் தான். முக்த அனுபவம், மோட்சத்தில் வரும் அந்த அனுபவத்தை இங்கேயே கொடு அப்படி. அதுக்கு இதுல ரெண்டு சொல்லப்படும் கேட்டுக்கணும். இப்ப முக்தேஸ்வரியம்னா என்னன்னு சொல்லுவோம். இப்ப திருப்பாவையில 30 பாசுரங்கள் இருக்கு இல்லையா? இந்த 30 பாசுரங்கள்ல 25வது பாசுரம் மாலே மணிவண்ணா, 26வது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இது சாலோக்கியம் சொல்றது. அப்படின்னா அங்க கொடியே விதானமே அலங்கார விசேஷங்களை சொன்னதா வைகுண்டம் போன்று விஷ்ணு லோகத்தை நாம் அடைந்ததாக நினைத்து இந்த பலனா நினைத்து இந்த பலனையெல்லாம் இப்படி அடையிற பலனை என்ன கொடுக்கணும்? அவனுக்கே அர்ப்பணித்து கார்த்திகை தியாகத்தை செய்து முடித்தார்கள். இது கோபியர்கள் ஆண்டாள் பண்ண விரதத்துக்கு எப்படி சொல்ற அது தியாகம் பெரியோர்களால் செய்யப்பட்டதால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படின்னு. இது 26வது பாசுரம். இது நம்ம திருப்பாவலை அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் கேடு. 26 நம்ம பெரிய திருக்குறந்தாண்டவன் முக்கூர் சுவாமி எல்லாம் இதைத்தான் சொல்றோம். 26 சாலோக்கியம். அடுத்தது சாலோக்கியம் அப்படி என்னன்னா சாரோக்கியம். 27வது பாசுரத்திலே கிளியரா இருக்காமா இந்திரா? கிளியரா இருக்கா? பர்ஃபெக்ட்டா இருக்கடியே, இன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, வெரி குட். கோவிந்தா இல்லையா? அதுல சாரூபியத்தை சொல்றது. அப்படின்னா தோல், காது, மூக்கு, காதுல அந்த ஆபரணங்கள் எல்லாம் வருது. நீங்க பாட்டு கேட்டு நானாபரண பகவான் இந்த கிருஷ்ணன கோவர்தன கிரிதாரி எப்ப எத்தனை அத்தனை ஆபரணங்களையும் கொண்டு இருக்கான்னு பிக்சர் அந்த பாட்டுல சொல்லுவோம். ஜெயந்தி ரங்கராஜன் இருக்காளா? இன்னைக்கு வரலையா? அவ ஸ்ரீரங்கம் போறேன்னு சொன்னா, அதனாலதான் மேபி ஷி இஸ் நாட் கம் டு. அப்ப அந்த ஆபரணங்களையும் நாம் அணிவோம். அப்படின்னா அந்த பகவானுக்கு இருக்கிற அந்த முக்தர்களுக்கு நித்திய சுருளி என்னெல்லாம் ஆபரணம் உண்டோ அந்த மாதிரி எனக்கு அந்த ஆபரணங்களை நாமும் போட்டுப்போம் முக்தர்கள். அப்படிப்பட்ட இது இங்கே எனக்கு அங்க இது சாரூபியம் வைகுண்டத்தில் இங்கதான் நம் பிராகிருத மண்டலத்தில். சாமீபியம் அடுத்தது கிட்டக்கப்படும். பறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்னு இல்லையா? இது
28வது பாசம். ஆச்சாரிகள் பின் சென்று காணாம் அப்படின்னா காடு, நாராயணனுக்கு காடுன்னு பேர். விருட்சம் அவன்தான். எது காடு எது விருட்சம்னு இதுல உபநிஷத்துல வரும். அவனே காடு அவனே வனம் அப்படின்னு விருட்சம். நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, இப்ப நான் சொல்ல அதெல்லாம் இப்ப போல. அப்படி கானம் போய் கூட கானம் சேர்ந்து உண்போம். அவனை அணுகி நாராயணர் பரபாசுதேவனை அணைத்திட்ட போல் அவனை கோவிந்தாயின் மனமாற அழைத்து அவனும் நம்ம சமீபத்தில் அழைத்து அனுகிரகிப்பதுதான் உங்களுக்கு வேண்டியது. இந்த பயனும் அவனுக்கே அர்ப்பணி. இது 28. 29வது சாயுஜ்யம். சிற்றஞ்சிறுகாலே 28 என்ன அடியேன்? 28 அது என்ன சொல்லுங்க. சாமி கிட்டகம் சுவாமி சாமீபியம், சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம். ஓகே, சாயுஜ்யம்னா சேர்ந்து வரமாது. அதுதான் வைகுண்டம் போறது அனுபவிக்கும். அந்த அனுபவம் அந்த ஈக்குவலா அதுக்கு ஈடாக இங்கேயே அனுபவிக்கிறோம். உன் தன்னோடு உற்றோமேயாமோம் உனக்கே நாமாட் செய்வோம் என்று போக சாம்யத்தை கொடுக்கும் சாயுஜ்யத்தை சொன்னபடி, மேலும் திவ்ய தம்பதி கைங்கருமே நமக்கு புருஷார்த்தம், அதனால் வரும் பிரம்மானந்தம் உனக்கே அர்ப்பணிக்கிறோம் என்று நிகமனம் செய்கிறாள் ஆண்டாள். கரெக்டா? இது 30வது பாசுரம். என்ன பலஸ்ருதி என்னது? இத்தனை எல்லாம் சொல்லி ஈடுபட்டு சொல்றவாளுக்கு எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். வைகுண்டம் போய் இன்புறுவா. நிச்சயமா அவருடைய காலம் நம்ம ஆனவன் தேகாவசனம். அதுக்கு முன்னாடி இங்கேயே அனுபவிப்பார். அப்படி அந்த பிரம்மானந்தத்தை இங்கேயே அனுபவிப்பார் அப்படின்னு என்ன. அதுக்கு முக்தேஸ்வரியம். அங்க கிடைக்கிற ஐஸ்வர்யம் முக்தர்களுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் இங்கேயே பெற்று அவனுக்கு நம்மளோட ஆச்சாரிகளுடன் சேர்ந்து குணங்களை அனுபவித்து அதன் பரிவாகமாக அதுக்கு வெளியீட்டாக அப்படின்னு அவுட் போரிங்கா வாக்கினாலும் அப்படின்னா ஆழ்வார்கள் ஆச்சாரிகள் சுக்திகளினாலையும் சரீரத்தினாலும் கைங்கரியங்களையும் பண்ணுவதே. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அடிவரோடு இருந்தமை. அப்ப இங்கேயே நாம் இருந்து நெடுமார்க்கடிமை செய்வன் போலவர் அவர்களுடன் தன் சீரி யான் கற்று அப்படின்னு சொல்றல. நெடுமார்க்கடிமையில கொண்ட குணங்களை எல்லாம் நாங்க நன்றாக கற்றுக்கொண்டு அனுபவித்து சேர்ந்து அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்படி நம்மாழ்வார் அங்கே இருந்து இங்கேயும் அங்கேயும் போய் என்ன அங்க இந்த அச்சராஜ மார்க்கத்துல போய் நான் பகவானை பார்த்தேன் அப்படின்னு அவங்க கூட உட்காண்ட மடியில உட்காந்து வச்சோம் அப்படிலாம் சொல்ல. அந்த அடியரோடு பேரின்பம் அனுபவிச்சார். அங்க இருக்கிற முக்தரோடு நமக்கும் அங்க போய் அந்த ஆச்சாரியோடு சேர்ந்து இருப்போமான அதுக்கு அதிகார சங்கரத்தில் கோட் பண்ற. எழிற்பதம் எல்லா உயிர்க்கும் இதம் உகக்கும் நாறு துழாய்மொழி நாதனை எண்ணி அடிமையில் நம் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறை கடல் கீழ் அவளுடைய நூபுர கேடு அப்படின்னா அவள் திருவடி கீழ் உட்கார்ந்து மாறுதல் இன்றி சாஸ்வதமாக திரும்பி வராமல் மகிழ்ந்து எழும் போகத்து மன்னுவரே. அங்கேயும் போய் எங்க ஆச்சாரர் திருவடியில தான் இருக்க போறோம். அதனால்தான் நமக்கு அந்த தசாகத்துல ஆச்சார் திருவடி சேர்ந்தார் அப்படின்னு வருது. உடனே அங்க பகவான் மீதி எல்லாம் அங்க ஜீவன்கள்லாம் ஒண்ணுதான். ஆச்சாரியர்களுக்கும் ஸ்பெஷல் ட்ரீட். அவளுக்கு நூபுரம் குறைகடல் கீழ் சப்தம் பண்ணும் திருவடிக்கு அவளை நடந்து போன இந்த நூபுரம் சப்திக்கு மூலியம் அவளுக்கு இது பரிபூர்ண பிரம்மானவ முக்தேஸ்வரி.
இங்கேயே கிடைக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். எங்கும் திருவருள் பெற்று எங்கும் திருவருள் அப்படின்னா இங்க இருக்கிறவர்களும் நாங்க எனக்கு வேணும். அங்க அப்புறம் நீ எப்படி தேவஸ்தானம் கூட்டிக்கு போற அங்கே நான் போறோம் அப்படி. ஏன் இங்க இருக்கிறோம்னா ஏன் அமைந்து இருக்கிறோம்னு அங்க சௌலபியம் சௌசல்யம் எல்லாம் கிடையாது. இங்க உபாயத்துக்கு பகவானுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கல்யாண குணங்களை பத்தி சொல்ற போது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உபாய வேளையில நாம இங்க இருக்கிற போது அவனை சரணாகதி பண்ற போது எந்த குணங்களை பெண்கிறோம் அந்த உபாயம். அப்புறம் என்ன வாத்சல்யம், கருணை, சௌசீல்யம், சௌலபியம், இந்த குணங்களை இப்பேற்பட்ட குணங்களை அனுபவிப்போம். அதே வைகுண்டத்துமான அவனுடைய போக்கியமான அவனுடைய அழகு, அவனுடைய இதெல்லாம் அது அங்க இங்க அப்படி இருக்கு இல்லையா? அதனால அவனுடைய சொரூபம். அதனால இங்க பரிபூர்ணம்னா இதுதான் முக்தேஸ்வரியம் 30வது பாசனம். இது கிளியரா இருக்கா? இது இது நிகமாந்த மாதேசிகன் இது பண்ண இல்லையா? அதுக்கு நான் சொல்லியிருக்கேனே உங்களுக்கு, இது எங்கள் கைங்கரை கொள்ளாமற் போகாது, அடிமை போகாது அப்படின்னா பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. அதுக்கு என்ன அழகான அப்படின்னு இடையர் குலத்தில் நீ பிறந்த இப்ப இடையறு மாதிரிதான் நீயும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அவளோட சேர்ந்து எல்லாம் பண்ணி அவளோட எச்சல் இடதுகை வலதுகை தெரியாம இடதுகையில இந்த ஊறுகாய் தூட்டுண்டு எல்லாம் திண்டு பண்ணி இல்ல இடையறுனா அவளுக்கு தான் தெரியுமா? அந்த மாதிரி அப்படிதான் இவனும் இருந்தான். ஸோ அவள்ல என்ன பண்ணுவா இடையர்கள்லாம்? நீ என்ன பண்ணிருக்க அவளோட சேர்ந்து? முதல்ல இந்த கண்ணுக்குட்டிக்கும் பசுமாட்டுக்கும் முதல்ல தீனி கிடைச்சி அவளுக்கு தண்ணி ஊட்டின ஒன்னதான் நீ உங்க டப்பாவெல்லாம் திறப்ப, உங்க சாப்பாடு சோத்து முடிய திறப்ப. அப்படின்னா உன்னை நம்பி இருந்த இவர்களுக்கு ஈவன் பிராணிகளுக்கு கூட நீ முதல்ல அவளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து அப்புறம்தான் வேற காரியம் பண்ணுவாய். அதனால எங்களுக்கு இப்ப இது வேண்டியது அப்படின்னா உன் கைங்கரியம் வேணும், இங்கே அது கொடுத்துட்டு போ, நீ கொள்ளாமற் போகாது. அப்ப இடைக்குலத்துல பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறேன். அங்கதானே பிஹேவ் பண்ண இடைக்குலத்துல பிறப்பு அந்த சௌலபியம் சைசியிலும் இங்கதானே இருக்கு. எங்க நீ காமிக்க முடியும் வைகுண்டத்திலையா? இது கிளியரா இருக்கா? இதை நான் சொல்லியிருக்கேன் முதல்ல, ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டேன். அடியன் இப்ப ரீசெண்டா சொன்னீங்க அடியன். இது கோவில் இவாளோட சேர்ந்து போற சோகத்தோர் எல்லாம் வந்திருந்தாலும் கீதா தியானம் உங்களுக்கு இங்க இல்ல. அப்ப அதுல ரெக்கார்ட் பண்ணி சொன்னிருக்கேன். அப்படின்னா திருப்பாவை ஆச்சாரிய ரூபமாக பார்ப்பார். அவள்லாம் எப்படி பார்த்தா திருப்பாவை அதை சொல்லு. ஏன்னா அவ பகிர்மா நம்மளால பார்க்க முடியுமா? இப்ப இதுல இன்னும் ஃபர்தர் உத்தமர் சுவாமி சொல்ற இது எப்படின்னா இப்ப இல்லையா முக்தேஸ்வரியம் கீழ்பாட்டு ஐஸ்வர்யத்தை கழித்து மோட்சம் வரையிலான எல்லா பலன்களையும் இங்கே கழித்து அப்படின்னா மீதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவனுடைய ஸ்தோத்திரத்திலே குணானுபவத்திலே ஈடுபட்டு அதனால் வெளியில் வரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஈடுபட்டிருப்பதை தான் மேலாக அதுதான் எமக்கு அமைக்கு எனக்கு அதுதான் தகுந்தவை ஆம் ஆறு அக்தன்றி அப்படி இல்லையா அப்படின்னு பகவானே கேட்கிறார். இது எப்படின்னா இது அவன் கேட்டானாலையும் எவ்வளவு உண்டோ எமக்கு இப்ப எனக்கு ஒன்ன என்னதான் வேணும்னு கேட்டு இது சொல்றேன். நம்ம அதுக்கு நம்ம இவர் உத்தமர் சுவாமி அடிக்கடி ஒரு ஸ்லோகம் சொல்றேன், புருஷார்த்த கஷ்டாதிகாரம் ரசத்தர சாரத்துல இருந்து
அவன் ஒரு சம்ஸ்கிருத சாட்சா சுவாமியோட அற்புதமான வியாக்கியானம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொரு வார்த்தையும் நெடுமார்க்கடுமே செய்வேன் போலோட ஒவ்வொரு பாசுரத்தையும் சொல்றதுன்னு சொல்றேன். இந்த பாசுரம் மாத்திரம் சொல்லிடுறேன். இப்ப ஐ ஒன்ட் கோ பேக் டு த எக்ஸ்பிளனேஷன். நான் சொல்லியிருக்கேன், நான் திருப்பியும் போக மாட்டேன். கரெக்ட்? சொல்லியிருக்கேனா இல்லையா? அது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன், அந்த பாசுரத்தையும் சொல்லிடுறேன் இல்லையா? இப்போ नातेन तृणमन्यदन्यमपि वा तन्नाभिनालीकिनी नालीकगृहणीय सौरभमुचा वाचा न याचामहे शुद्धानां तु लभे महिरधियां शुद्धान्तसिद्धान्तिनां मुक्तेश्वर्यदिन प्रभात समज भासत्ति परसत्तिं मुहुः. ரொம்ப அழகான பாசம் சொல்லிக்கனா இல்லையா? ஒவ்வொரு பாசம் அந்யத் அந்யத் 2 தடவை எடுத்துக்கலாம், என்ன மீனிங்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனா அப்படின்னா வைகுண்ட மாண்டான்னு கடைசியில கேட்கணும். பட் அது வரல என்னன்னு இங்கே நான் அனுபவிக்கிறேன்னு சௌலபியம் சௌசீல்யம் இங்க உபாய வேலையில இருக்கிற குணத்தை அங்க போய் அனுபவிக்க முடியாது. அது இங்க உபய குணம் தான் அங்க ஜாஸ்தி அனுபவிக்க முடியும். அது இங்கேயே அனுபவிக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு போறேன். அப்படின்னா அந்த முக்தேஸ்வரியம் அங்க போனா மாத்திரம் வேண்டாம், இங்கேயே எனக்கு வேணும்னு கேட்கிறேன் இருக்கிறவர்கள். சரியா? இது கிளியரா இருக்காமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கு? ஏன்னா இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நமக்கு. இதைத்தான் வந்து ஹையஸ்ட் பிலாசபிஸ் நம்ம சம்பிரதாயத்துல இதோட மேல கிடையாது. இருக்கிற பிரபன்னர்களுக்கு சாத்திய பக்தினா இதுதான். இது பண்ணின்ற முக்தேஸ்வரியத்தை வேண்டுவதே. எப்படி நமக்கு தேவசானம் வரல ஒரு தடவை பிரபத்தி பண்ண நமக்கு மோட்சத்தை அழைத்துக் கொள்வான் கண்டிப்பா. இருக்கா? இல்ல போல இருக்கு. ஆனா இந்த பாசுரம் பார்த்தா எவ்வளவு முதல்ல ஜெயந்தி சொல்ற மாதிரி பார்த்தா ஒண்ணுமே புரியல என்று. ஆனா இப்படி வியாக்கியானம் பெரியவாளோட வியாக்கியானம் கேட்டதான் புரியும். கடுமையில சொல்றோம் அவனோட குணத்தை நம்ம அனுபவிக்க முடியுமா? இங்கேயே விட்டுறணும், அங்க போனாதான் அனுபவிக்கணும், இங்கேயே விட்டுறக்கூடாது, இருக்கிறவங்க அனுபவிக்கணுமே. அதுக்கு கண்சேரி அப்படின்னு இங்க எங்குற்றேற்கு இழுக்கன் அப்படின்னு இழுக்கன் இழுக்குற்றன் அப்படின்னு இங்க இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சவாளுக்கு என்ன தோஷம்? இங்க நன்னா இருந்துட்டு போறேன், எனக்கு ஒண்ணும் கவலையே இல்லை. அதே பாதுகா சாஸ்திரி சொல்றாரு, இந்த சஞ்சார பத்ததியில அந்த ரங்கநாதன் ஸ்ரீதேவி பூமி தேவியோட கையை கோத்துண்டு அங்க காவேரியில இறங்குறது, அந்த அந்த தர்சனம் கொடுக்கிற போது அங்க போற போது அவர் சொல்றார், இந்த தர்சனத்தை நித்திய சூரிகள் சேவிக்கிறார். நான் இருக்கிறவர்களும் நான் 100 ஆயுசு இங்கே இருந்து ஒண்ணு இதை அனுபவிக்கணுங்கிற இல்லையா? அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாதுகா சாஸ்திரத்துல சொல்றேன். இது திருமாலையில அச்சுவை பெரினும் வேண்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கோட் பண்ணிருக்கோமா நீங்க? You had referred all these things. அச்சுவை பெரினும்னா அது இந்திர லோகமானம், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகுழா. அதுக்கு நீங்க given this 4-5 கிளாஸ் முன்னாடி. இப்ப இது அந்த பாதுகா சாஸ்திரம் ஸ்லோகம் ஞாபகம் வருதா யாருக்காவது? திருவிடந்தான ரொம்ப இஷ்டமான ஸ்லோகம்னு சொல்லியிருக்கு. கமபி கனக சிந்தோ சைகதே சஞ்சரந்தம் ஜலதி
மேதினி தத்தஹஸ்தம் அனுபவேயம் பாதுகே துவயதீனம் சுச்சரித பரிபாகம் சூரிபி சேவனீயம் அப்படிங்க. ரொம்ப அழகான ஸ்லோகம். நாட்புற அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் எப்ப கொண்டு வரணும் போட்டு போட்டோம். அதே பல பத்தியில சொல்ற பிரம்ம லாபா, எனக்கு கடைசியில என்னோட உடம்பு விழுந்து பகவான் என்ன அர்ச்சராஜ் மேல கொண்டு வரவர்களும் நான் இங்க ரங்கநாதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், பாதுகை ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கிறேன் இல்லையா? அடியேன் வரதராஜ பஞ்சாசத்துல தேசிகர் தானே சொல்றேன். இங்க இந்த பிரம்மோத்சவம் இதெல்லாம் நான் வந்து பெருமாள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல அடியேன் இருக்கிற கால வரைக்கும். சத்தியம் சபேன சைதநாத வைகுண்ட வாசியப்பி நமேபிலாஷம். அவர் நிறைய இடத்துல மாதிரி சொல்ற அது அனுபவிக்கும். சரி, இப்ப நம்ம மேல ஒரு பாசனமே எவ்வளவு ½ ஆயிடுச்சு. ஆனா நிதானமா சேவிக்கலாம். ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர். ஏன்னா வெறும் பாசனம் படிச்சா புரியாது, பாராயணம் பண்ணா எப்படி தெரியும் இல்லையா? வெறும் பாராயணம். இப்ப பாரு, இப்ப இது சொல்லலையே நம்ம பிரதிபாதிக்கிறாங்க. இதே பாசுரத்துக்கு அர்த்தமா சொல்லிவிடு. இப்பாட்டிலும் தம்முடைய உறுதியையே பேசுகிறார். இந்த பாட்டுக்கு 2 படியாக பொருள் உண்டு. நான் சொன்னேனே, கிருஷ்ணனாய் அவதரித்து நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்வதற்காக 7 ரிஷமங்களை அடக்கின எம்பெருமானையே நான் எப்போதும் மனசில் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த பெருமானுடைய இந்த அனுபவத்திற்கு பாங்கான பரமதத்தில் சென்று அனுப்ப வேண்டும் என்பதை மனோடித்துக் கொண்டிருக்கிறேன். சம்சாரத்தில் காலூன்றி நிற்க மாட்டாது மோட்சலுக்கு இது ஒன்றோ தகுதி என்று ஒரு அர்த்தம். இப்பொருளில் வீட்டு பரபதம் பெற பாரித்திருக்கிறோம் அப்படின்னா, எனக்கு பரபதம் கூட இப்ப சந்திக்க வேண்டாம், பாரித்திருக்கிறோம், அமைந்திருக்கிறோம்னா பொறுத்திருக்கிறோம். இப்ப பரமதம் இப்ப நாங்க இல்ல, இது இன்னும் கிடைக்கல பரம் என்ன, அது ஒரு இங்க இருக்குன்னா பரமதின்னு போலன்னு தான் அர்த்தம். அதுக்கு அனுமார் சொன்னது பண்ற நேகோமே பரமோ ராஜன் நித்தியம் பிரதிஷ்டக பக்திச்ச நேதாவீர பாவோ நான் அந்நியத்திர கச்சதி. அப்படி எனக்கு வேண்டாம், இங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு முடியுமோ அப்புறம் நீயே கொண்டு போ. அதான் அச்சுவை இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் என்றா சொல்லியாச்சு. அது முதல் இன்னொன்னு சொல்லுவோம் உங்களுக்கு, எம்மா வீட்டு தெருமம் சேர்ப்பும் செம்மாபாத பற்பு தரசே தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியன் வேண்டுவது இதே. 2ஆம் பத்து 9ஆம் திருவாமணி முதல் பாசம். எனக்கு இதே போதும். அப்ப வேண்டாம், பகவான் கேட்கிறான் 8ஆவது பாசுரத்துல 9ஆம் பாசுரம், அது 8ஆவது பாசுரம் நினைக்கிறேன். நீ இப்ப இன்னொன்னு கேட்ப, நாளைக்கு இன்னொன்னு கேட்ப, நீ நிச்சயம் இல்ல எனக்கு இப்ப நான் இருக்கிறவர்னு இது கொடுத்தா எனக்கு போறோம், நான் வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அமைந்து இருப்பேன், பொறுத்து இருப்பேன். 49வது கொண்டல் தான் மால்வரை தான் மாக்கடல் தான் கூரிருள் தான் பண்டார பூவை தான் மற்றான் கண்டனால் காருருவம் கண்டோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவம் என்றெம்மை பிரிந்து. பிரதிவாதி பயங்கர அடங்கிற இன்னும் அண்ணம் அதை சொல்ற கொண்டல் தான் மேகங்களையும் கொண்டல் மேகம், மால்வரை தான் பெரிய மலைகளையும், மாக்கடல் தான் கருங்கடலையும், கூர் இருள் தான் செறிந்த இருளையும், வண்டரா பூவை தான் வண்டுகள் நீட்டு நீங்காது பூவை 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 கலரே ஒரு மாதிரி டார்க் ப்ளூ,
அதுல வண்டு உட்காந்து இருந்தா டார்க் ப்ளூ கலர் வண்டு உட்காண்டா ஒரே டார்க் ப்ளூவா இருக்குமா இல்லையோ அது இப்படி மற்ற கார் உருவம் தானே இப்படி எங்கேயும் குயில் மயில் எல்லா கருத்தூரம் எல்லாம் பார்க்கிற போதெல்லாம் கண்டனால் காண்தோறும் பார்க்கும் காலத்தில் பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சு என் மனமானது கண்ணனார் பேருருண்டு அவனுடைய திருவுருவு என்று நினைத்து எம்மை பிரிந்து ஓடும் இந்த நெஞ்சம் என்னை விட்டு அவங்கிட்ட ஓடி போயிடும் அப்படி என்ன நெஞ்சை விட்டு எங்க போடுறதுன்னு சொல்றதுக்கு திருவாமடியில 8ஆம் பத்து 2வது அதன் அப்புறம் இது வரப்போ சொல்றேன் உங்களுக்கு 2ஆம் திருமணி 10வது பாசுரத்தில் அவர் சொல்ற நங்கள் வரிகளை ஆயிரங்காடோ திருவாமணி ஆரம்பிக்கிறது 8ஆம் பத்து 2ஆம் திருவாமணி அதுல 10வது பாசம். இப்ப தோழிகள் என்ன இது மனசை அடைக்க தெரியலையோ அப்படின்னாலே போயிட்டு இருக்கேன் எல்லாம் வந்து பண்ணிருக்கேன் இதை கொஞ்சம் மனசை அடக்க முடியாது. அப்போ கேட்கிறா மனசை அடக்கலாம் அவங்க அடக்கலாம் பட் என் மனசு எங்கிட்ட இல்லையே எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட என்ன ஓடி போயிட்டு அப்படின்னு சொல்றேன். என்னுடைய நன்னுதல் நங்கமீர்கள் யானினை செய்வதன் என் நெஞ்சு என்னை நின்னிடையேன் அல்லேன் என்று நீங்கி நேமியும் சங்கும் இருக்கை கொண்டு பொன்னடு சூழ்சுடர் ஞாயிற்றோடு வாழ்மதி ஏந்திவோர் கோல நீல நன்னிடம் கொன்றன் வருவதொப்பான் நாள்பலர் பாதம் அடைந்ததுவே. அங்க சக்கரம் ஏந்தி அந்த பகவானுடைய திருவுள் மயங்கி அவனுடைய நிலத்தில் மயங்கி அவனுடைய திருவடியில் சென்று சேர்ந்தது திரும்பி வர மாட்டேங்கிறது. என்ன பண்றது அப்படின்னு இப்ப நாம வியாக்கியானம் பார்க்கலாம். இந்த பாசனம் 19வது பாசனம். நப்பின்னைக்கு கண்ணனை நேரில் பார்த்தபோது அங்கே அவளுடைய நெஞ்சு ஓடி இருக்கணும் அவங்கிட்ட இந்த கருத்து நடத்த மயங்கி இருக்கு. என் நெஞ்சு அவனை காணாமல் அவனுக்கு போதியம் அவனை அவனுடைய உருவத்தை அவனோட வண்ணத்தை நினைவிக்கும் அப்படியே ரிமைண்ட் பண்ற குயில் மயில் கருவளை கலங்கனி இந்த கண்டாலும் கார்மீகம் கண்ணன் இருப்பதாக நினைத்து ஓடுகிறது. ஏதேனும் ஒன்று வேளை கண்டால் நாள் முழுவதும் அங்கே சென்றுபிடி தர்சன சமாகாரமான தோற்றம் வளர்கிறது. அவனையே பார்த்தோம். ஆனால் அவனை பெறுவது எளிதாக அவனை சீக்கிரம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் அருகில் இருந்தால் அவன் எங்கிட்ட பக்கத்துல இருந்தா அவனுடைய ஊரு மனம் அப்படின்னா அவனுடைய வாசனை திவ்ய கந்தம் அந்த அவனுடைய ஹோலோகிராபிக் இது ஹோலோகிராஃப் சொல்வாளே அந்த மேல உருவம் மாதிரி. உருவம்னா ஆக்சுவலி யூ ஆர் நாட் சீயிங் தி ஆக்சுவல் பாடி பட் அவுட்லைன். அது அதெல்லாம் அவனுக்கு அருவமாக பார்க்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. அவன் அதுவும் கிட்டக்க வரல. அதனால கொண்டல் முதநாற்றவற்றை மேகங்கள்லாம் பார்க்கிற போது எம்பெருமானை திருமேனி ஒத்திருக்கும் நிறத்தை கொண்டு அந்த வண்ண கருப்பு நிறத்தை கொண்டு எம்பெருமான் என்று ஓடுகிறது. என் நெஞ்சு இந்த மேகத்தை எல்லாம் பார்த்தா அவங்கிட்ட ஓடுறது. எம்பெருமான் அருகில் பெற முடியுமா இல்லையா என்று அது வேற விஷயம். கண்டிருப்ப நினைத்துக் கொள்வது என் நெஞ்சுக்கும் நப்பின்னை நெஞ்சுக்கும் பத்ததான் அப்படின்னா அங்க பார்த்து போறோம்னு ஓடி போறது என்னுடைய மனசு. இதுல வண்டரா அந்த காயாப்பு நடக்க புஷ்பம் அதுவே ப்ளூ, அதுல கூட வண்டு அதுவும் ப்ளூ பிளாக் அதுவும் கூட சேர்ந்தா கருப்பு எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு, எவ்வளவு வசீகரிக்கும்.
அப்படின்னா அங்கேயே போயிருக்கு. அப்படி காருருவம் அப்படி அதனுடைய மேகத்தை போல் கொண்டு வரும். கண்ட நாள் எல்லாம் ஒரு நாள் இருந்து ஒரு மயக்கத்துல அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி உருவங்களை பார்க்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் என்னுடைய நெஞ்சு அவனிடம் ஓடுகிறது. அந்த கணம் மாத்திரம் இல்லை. அதனால என்னது கண்தோறும் கண்ணனார் ஒரு கண்டனார் ஒரு தடவை பார்த்தா அந்த கணத்துல விளைகிறதா இல்லை. கூடவே அந்த நாள் பூரா அதையே நினைச்சுட்டு ஓடுறோம். திருவாய்மொழியில கூட வருது அப்படி, மண்ணை இருந்து துறாவி வாமனன் கிட்டத்தட்ட அது மாதிரியா. மண்ணை இருந்து துறாவி அதோட அது கரெக்ட். இது இன்னும் டைரக்டா என்ன ஆகுதுன்னா திருவிருத்தம் பாசுரம் 32வது பாசுரம் பாருங்க. திருவிருத்தம் 32வது பாசுரத்துல மேகங்களோ உரையி திருமால் திருமேனியுக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றி. மேகங்களை பார்த்து ஒரு பொறாமை, அந்த வண்ணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உயிரளிப்பான் அப்ப சொல்ற அவரே பதில் சொல்ற, உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ வருத்தும் தவம் அருள் பெற்றதே. நீ ஆகாசத்துல எல்லா இடத்திலையும் சஞ்சரித்து உன்னையே உருக்கி நீரா படுகிறவாறு எல்லாருக்கும் அந்த தபஸுக்கு பகவான் ரிவார்டா கொடுத்துருக்கானோ உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப அழகான பாசுரம் நம்பர் அடியன் 32. ஓகே, இவர் அரங்கராச்சாரியர் இருப்பார். இங்கிருந்து குணானுபவே பண்ணி கொண்டிருந்தாலும் சிரமஹரமான அப்படின்னா நம்மை களத்தை தாபத்தை எல்லாம் தீர்க்கும் வடிவையும் சேவிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகுமே. அந்த ஆசையினால் தான் அலமருகின்ற அவர் மயங்குவதை இவங்க இந்த பாசுரத்தில் பேசுகிறார். கருவுடை மேகங்கள் கண்டால் பொன்னை கண்டால் ஒப்பும் கண்டால். இப்ப நீ மண்ணை இருந்து தொடாவி அதெல்லாம் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேனும் ஒன்றர திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் அப்படின்னா அந்த கேதெல்லாம் அவனையே நினைவு. இங்க கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒப்பும் கண்கள். அது பெரியார் வருதலும் திருவுடையார் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். இது எங்க தெரியுமா? காப்பு இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம். ஒக்கும் அம்மான் உருவமென்று உள்ளம் குழைந்து நானாலும் தொக்க மேகப்பல் குணாங்கள் காணுந்தோறும் தலைவன் நான். ஒவ்வொரு தடவை தொலைவன் நான் என்னுடைய நெஞ்சை எழுந்து எதை தொலைக்கிறது? தன்னுடைய ரொம்ப அந்தரங்க எல்லாத்தோட மேலான தன்னுடைய நெஞ்சை தொலைக்கிறது. அது மண்ணிறந்தோடு நின்ற குண்டத்தினை நோக்கி நெடுமாலே வாய் என்று ஓம் அப்படின்னாரு. அந்த மாதிரி இதுலயே பின்னால இருளன்ன மாமேனையும் இளையார் தெந்த அருள் என்னும் தண்டால் அடித்து அப்படின்னு வரப்படுறது இல்லையே. இப்ப நாச்சியார் திருமொழியும் அப்படிதான் வருது.
வன்பொழில்வாள் குயில்கால் மயில்கால் பொன்கருவினைகால் வம்பள கனிகால் வண்ணை பூவை நறுமலைகால் ஐம்பெரும் பாதகர்கள் மணிமாலிரும் சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே அப்படின்னு திருமாலிரும் சோலை பாசுரத்துல சொல்ற. அது 9:4 ஆட்சியா இருக்கிறது. ஆனால் இப்படி பார்த்து இது பிரமம் என்று நிற்கிறது இல்லை, அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறோம். இது இவரோட அனுபவம், நம்மாழ்வாருடைய அனுபவம். இப்ப நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு போனோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி, இப்ப அதுக்கு போறதுக்கு முன்னால 49 பகிரம் தானே இப்படித்தான் நெஞ்சு ஓடுவதை சொன்னார். இப்படி பலர் சிந்திப்பதியம் சொல்லி நப்பின்னைக்கு போல் இறங்கவில்லையே, நீ நப்பின்னைக்கு சொல்லி வந்தியோ இல்லையோ, எங்களுக்கு ஏன் பண்ணல? நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் உடனே, சரிதான் நப்பின்னையும் அவளோட மனசு தொலைச்சாவிக்கிட்ட அவளுக்கு வந்து இந்த ஏரிகள்லாம் அந்த காளைகள்லாம் கொன்று அவளை அடைந்தான். இப்ப எனக்கு ஏன் பண்ணல? நெக்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு பண்ணணுமோ வேண்டாமா இல்லையா? ஏன் பண்ணல அப்படின்னு கேட்க மக்கள் நெஞ்சோன்னு பிரிந்தொன்று நோக்காது தம்முடைய பின்னே திரிந்துடலும் சிந்தனையார் தம்மை புரிந்து ஒருகால் அவாயென இறங்கா அந்தோ வலிதேகோல் ஆவாய் கிளந்தார் மனம். பிரிந்து தம்மிடமிருந்து விலகி, அதுல மண்ணை இருந்து துழாவியில சொல்ற பகவான் எப்படிப்பட்டவன்னா, தன்னை பிரிந்திருந்தா கூட கூடியே சேர்ந்த அனுபவத்தை கொடுக்கிறான். அவனே கொடு மாமனன் மண்ணிது வெண்ணும் வெண்ணை தொழுது அவன் மேவும் வைகுந்தம் என்று கை காட்டும் அப்படின்னா அவனுடைய அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற. பிரிந்து இருந்தாலும் ஒவ்வொரு வஸ்துக்களும் அந்த அம்மாழ்வார் ஞானிகளுக்கு அந்த பகவானையே நினைவுபடுத்தி எப்படியும் அவருடைய மனசில் நிலைத்து இருப்பதற்கு ஆசைப்படுகிறது. இப்ப பிரிந்து ஒரே நிமிஷம், ஒன்று நோக்காது தம்மிடமிருந்து விலகி வேறொன்றில் கவனம் இல்லாமல் தம்முடைய பின்னே தம்மை தொடர்ந்தே திரிந்து உழலும் எப்போதும் சொரூப ரூப பரத்த சௌசீல்யாதிகளில் மாறி மாறி அலைகின்ற, அவனை விட்டுட்டு போயிட்டானோ இல்லையோ, அப்ப ஃபர்ஸ்ட் பரத்துவம் சொரூபம் அவனுடைய சௌசீல்யாதம் குணம் எல்லாம் மாறி மாறி நினைவில் வருது இவாளுக்கு. சிந்தனையார்த்தம் அப்படிப்பட்ட மனிதருடைய ஞானிகளான பக்தர்களை புரிந்து ஒரு கால், சரி இவ்வளவு அன்போடு இருக்க ஒரு தரமாவது ஆ என இறங்கி, அப்பா ஐயோ பாரு இவெல்லாம் எப்படி என்னை விட்டு இது பண்றாரு, இறங்கார் தய பண்ணுகிறாரு, கிட்டே வராத இல்லை, அந்தோ கஷ்டம் மாவாய் பிளந்தார் அப்படின்னு அந்த கேசியோட குதிரை வடிவத்துல வந்த கேசி ராட்சசனை கொன்று அவர் கண்ணனாரின் மனம் வலிது ரொம்ப நெஞ்சு கல் பண்றதோ, கல்லோ ஒரு மனசு. அதான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பதே சொல்லியிருக்காரு, இந்த பெரிய புகழ்வோம் படிப்போம் புகழோம் படியோம், நாங்க என்ன வேணா பண்ணுவோம், என்ன ஏன்னா எங்கன்மால் செங்கன்மால் சீரல் நீ இல்லையா. நப்பின்னையை போல பெற்றால் நெருங்கி வருவானோ எம்பெருமான் என்கிறது. என் நெஞ்சு அவன் பின் சென்றே இருப்பதை சொன்னேன், அவன் என்னிடம் வரவில்லை. அவனுடைய வேறொன்றையும் நினைக்காமல் அவனுடைய சொரூப ரூப குணங்களிலும் பரத்தத்தியம் சௌலபியம் விசேடி சிந்தை என்னுடைய மனசு அதில் ஆழ்ந்து அவரே நினைத்து வருவது. அப்படி சில பேர் உள்ள ஞானிகள்
எப்போதும் இப்படி தொடர்கின்ற ஒரு விஷயத்தில் ஒருபோதாவது ஆஹா இவ எனக்கு பின்னாலே இவ்வளவு வைப்பாரு என்னோட அடியார்கள் அப்படின்னு இறங்க வேண்டாமா? அன்புள்ளவராக இறங்கலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சிநேகம் இல்லையோ? இது ஆஸ்தான வருத்தம். அப்படின்னா அஸ்தான வருத்தம். அஸ்தான வருத்தம்னா என்ன? ஏற்றுக்கொள்ள தகாத வருத்தம் கொடுக்கிறான். இந்த மாதிரி ஏன் தகாத சொல்ற? ஆனா அப்படி தகாத வருத்தத்திலையும் அவன் அருள் பெறுகிறான். என்னையா இந்த பிரிவு இருக்கே அதுவும் ரொம்ப அவளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குது. அவன் கோபிகளை தம் வசமாக்கி ராசக்கிரீடை செய்தானே, அவர்களுக்கு மாவாய் பிளந்த விரோதி தரிசனம் பண்ணானே. அப்ப நீ என்ன பண்ண? சரி உங்ககிட்ட உனக்கு கொடுக்கலாம், ஆனா உன்னோட பாவம் வந்து நிக்கிறது நடுவுல அப்படின்னு கேட்பான்னா, அப்ப அவளுக்கு நீ என்ன பண்ண? வந்த ராட்சசர் எதிரிகளை கொள்ளையா? அந்த மாதிரி என்னோட பாவத்தை நீ தீர்க்கிறது என்ன ப்ராப்ளம்? என்ன இதுக்கு முன்னால அவர் என்ன சொல்றார்? அந்த இல்ல அவர் அந்த நான் சொன்னேனே அந்த திருவாய்மொழி பாசுரத்துல ஒரு சங்கும் சங்கன் சக்கரமும் ஏந்தி உட்கார்ந்துருக்கேன், அவங்ககிட்ட மனசு போச்சுன்னு சொல்றாரோ இல்லையோ? அந்த சங்க என்னத்துக்கு வச்சிருக்கேன்? வெறும் அழுகக்கா? என்னுடைய விரோதிகள பாவங்களை தொலைப்பதற்காக அல்லவோ? இதை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு விழுந்து மதுரை சென்ற அந்த கோபிகளை பெற்ற ராதை வாழை போன்றவர்களை நாள்தோறும் பிரியாமல் இருந்த நப்பின்னையும் காண திருப்பி வந்தானா? வரலையே. அவர்களோ மதுரை சென்ற பின் அவனுடைய சிந்தனையிலே ஆழ்ந்திருப்பார். ஆகையால் கிருஷ்ணனுக்கு பெண்களோட மனசு வருத்தம் தெரியாது, ரொம்ப கடினமான மனசு. அதனால அவன் ஆனா நமக்கு ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நமக்கு தெரியணுமே. எனக்கு அதுவும் சர்வஜன். அவன் எப்படி நம்மளுடைய இத வருத்தம் தெரியாம இருக்கான்? அப்படியே நம்மள வருத்தமா அவனுக்கு தெரியணுமா? அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றார். அதுல வரும். இதுல என்ன இருக்குன்னா, நமக்கு அதுலயும் ஒரு இன்பத்தை கொடுக்கணும். நம்ம இருங்க சம்சாரம் இருக்கவர்களும் இப்படி இருக்கும். ஆனால் இந்த அர்ச்சா ரூபத்துல இவன் அப்படி பண்ணல, ஓடி வரான் இல்லையா? இதே நம்ம ஓடி வரான் அர்ச்சா ரூபம். அது எங்க பார்க்கணும்? திருக்காட்கரை வாசல் பார்க்கலாம். 9ஆம் பத்து 6ஆம் திருவாங்க. உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்றி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் பெருவெல்லாம் காவி கமல் திருக்காட்கரை மருவிய மாயன் தன் மாயம் நினைதோரே. இப்ப இது வரணும் அவனுடைய கிருஷ்ணனுடைய விபவ அவதாரத்துல நான் தான் மறைச்சு விட்டேன். இப்படி ஒருத்தரும் இப்படி கேட்டேன், எப்படி வர முடியும்? திருப்பி அவதாரம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அர்ச்சாவதாரத்துல எப்பவுமே இங்க இருக்கானே, நமக்கோசரம் தானே வந்திருக்கான். அந்த சௌலபியத்திலும் நம்ம எப்பவுமே அவனுடைய உருவத்தை அவனுடைய குணங்களை காமிச்சுட்டு இருக்கணுமே. அதைத்தான் சொல்றாரு இங்க திருக்காட்கரையம். ஆறிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆரூற்ற என்னை விழிய என்னின் முன்னம் பாரித்து தான் தன்னை முற்ற பருகினான் காரொக்கும் காட்கரை அப்பன் கடியனே. நான் முதல்ல அவனை அப்படியே ஆசையோடு அப்படியே விழுங்கி விடணும்னு வந்தேன் காட்கரை அப்பனை. அவன் எனக்கு முன்னால இன்னும் வேகமான பண்ணுவான். என்னை அப்படியே விழுங்கி விட்டான். எனக்கு முன்னால வங்கீடிப்பட்டான். அவன் காட்கரை கடியனே. நான் ரொம்ப வேகமாக வேலை பண்றவன். நான் பண்றதுக்கு முன்னால அவன் என்ன பண்ணிட்டான். அது என்னன்னா அந்த அர்ச்சாரூபத்துடைய சௌலபியத்தை அர்ச்சாரூபத்துல அதான் எல்லாத்தையும் இருக்கு. அதனால்தான் தேசிகர் அர்ச்சாரூபம் திருமங்காடு எல்லாரும் ஆழ்வார்கள் ஈடுபடும் அர்ச்சாரூபத்தில். அந்த சௌலபியத்தை ஈடு அங்கேயும் கிடையாது. விபவதாரத்திலும் கிடையாது, பரபதத்திலும் கிடையாது.
அந்த அர்ச்சாரூபத்துல இருக்கிற அந்த சௌலபியம். ஆனா வெறும் பொம்மையை பார்க்க கூடாது. அவன் சர்வேஸ்வரன், அவனுடைய இது பிராகிருத மேனி, திவ்ய மங்கள விக்கிரம், அவனோட குணங்கள்லாம் இதுல இருக்க, அதை நினைச்சாதான் அது கிடைக்கும். இல்லாட வெறும் பொம்மையாத்து அர்ச்சாரூபத்தின் மீன். இப்ப இந்த 9:6 இதுல சொல்லும் போது எனக்கு இந்த கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வருமே, தான் நோக்கின் பிறன் நோக்கும் பிறன் நோக்கும் நோக்காக்கா, அது சீதை தன்னை பாக்குறான்னு தானே, ராமன் தன்னை பாக்குறான்னு தானே எங்கேயோ பாத்துறா மாதிரி ஒரு இது ஒரு பாசுரம், அது மாதிரி எடுத்துக்கலாமா இத? அப்படின்னு இல்ல, அங்க விபவதாரம் என்னதான் இருந்தாலும் அவன் என்ன இருந்தாலும் சொல்லி அவன் அவன் அழறான். முதல்ல அவ விட்டு பிரிஞ்ச உடனே, சீதையை பிரிஞ்ச உடனே நீ பாத்தியா அப்படின்னு சீதையை கண்டு யாரு தேடின்னு வரான். அவ்வளவு ஒரு அம்ச சந்தேஷம் விடுறான். அப்ப இருந்தா கூட கடைசியில அவ ராவண யுத்தம் ஆன உடனே நீ உனக்கு எங்க போடணுமோ ஃப்ரீயா இரு அப்படின்னு இல்லையா? அந்த சௌசல்யம் சௌலபியம் அந்த விபவதாரத்துல இருக்கு. இப்படி இருந்தா கூட அந்த அர்ச்சாரூபத்துல இருக்கிற சௌசல்யம் சௌலபியம் இல்லை. ஏன்னா அந்த சௌலபியம், இந்த சௌசல்யம் அப்ப இருக்கிற பாலக மாத்திரம் காமிக்கணும். இந்த அர்ச்சாரூபத்துல பின்வணங்கும் அப்படின்னா எல்லா ஜெனரேஷன்ஸுக்கும் சௌசியத்துல காட்டிட்டு இருக்கும் அந்த அர்ச்சாரம். அந்த மாதிரி அவனுடைய சௌலபியம் எங்க கிடைக்கும்? எல்லா ஜெனரேஷன்ஸும் காமிச்சுட்டு. அதுவும் அர்ச்சருக்கு அதீனமா அவன் எப்ப துணி மாத்துறானோ, அப்ப எப்ப திருமஞ்சனம் பண்ணணும் அப்பதான் பண்ணணும், எப்ப தலைக்கு சாப்பிடணும் அப்பதான் சாப்பிடணும், எல்லாம் அதீனமா இச்சாரூபத்துல எல்லாரும் அவன் அனுபவிக்க வேண்டும்ன்ற அந்த சௌலபியம் சௌசீல்யம் இருக்க லட்சாரூபத்துக்கு ஈடு ஒன்றும் ஆகும். கிளியரா இருக்கா? இல்ல சட்டு ஞாபகம் வந்தது, அதுக்குதான் கேட்டேன். அதோட ஒப்புப்படுத்திக்கலாமான்றதுக்கு. நான் இப்ப கிருஷ்ணனும் அப்படி இது பண்ணான். இப்ப அவளுக்கு துன்பத்தை கொடுத்து இது பண்ணான். என்னால இப்ப இது சொல்றேன். இப்ப இது அனங்கராச்சாரி முடிச்சுடுறேன். எம்பெருமானுடைய திருவிருக்க போலியான பொருள் அப்படின்னா அது காண்கிற சிம்பல் பொருள்களை கண்ட போதெல்லாம் தம் பாவனா பிரகர்ஷத்தாலே அதை எண்ணி அந்த ஆனந்தத்தினாலே அவற்றின் அருகே போய் அனுபவிக்கிற பாரிக்கிறபடியே பேசினார் இல்லையா? அந்த மண்ணை இருந்த தொழாவியில அவர் எப்படி சொல்றாரு பாரு, ஒண்ணும் அவன் எப்படி அங்கே போய் அவன் பாவனா பாவன பிரகர்ஷத்தினால, பிரகர்ஷம்னா ரொம்ப உச்சஸ்தான அந்த பாவனை அவனுடைய அவ்வளவு அன்பு, அவனுடைய ஈவன் சிம்பிள்ஸ் ஆர் சோ டியர் டு ஹிம் அப்படின்னு. அது அந்த என்னமா மண்ணை இருந்து ஒரு பாத்திரம் ஸ்டார்டிங் ஒரு கோமளவான் கன்றை புல்கி. இது 4ஆம் பத்து 4ஆம் திருவமடி 5வது பாசம். கோவிந்தன் மெய்த்தன என்றும் கோமிடனாகத்தின் பின்போர் அவன் கிடக்கை ஈதென்னும் ஆமளவன் அறியேன் அப்படின்னு சொல்றோம். கோமளவான் கன்றை புல்கி, ரொம்ப சாப்பிட்டு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு கோவிந்தன் மேய்த்தது அவன் தடவி கொடுத்து அவனுக்கு ஊட்டி தீரு எப்படி தண்ணி குடிக்கணும் ஆறுல குளத்துலன்னு காமிச்சு கொடுத்த அவன் தோமிழ நாகத்தின் பின் போய் நாகந்த பர்த்தன்றை ஆதிசேஷன் சொன்னா அவன் கிடக்கை ஈதன்னும் சொல்லிட்டு 6000 படியில அவர் எப்படி உருகிறார் பாருங்க. அந்த புல்கி இந்த மாதிரி அந்த பாம்பையும் புல்குகிறார், கட்டிக்கிறார். புல்குகிறாருன்னா கட்டிக்கிறார், ஆலிங்கனம் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கிறார் அப்படின்னு பண்ண பிரயத்தனம் பண்றாருன்னு எம்பெருமானார் ராமானுஜரோட திருவள்ளுவர் அதே திருக்குறக பிரான் பிள்ளை அந்த அந்த இதுல தமிழ் தாத்திர வெளியில சொல்ற அந்த பாவபந்த பிரதிம்னா அந்த வேர்டு இருக்கு
எக்ஸ்ட்ராடினரி. அந்த அதில் இதெல்லாம் பாவபந்த பிரதிம்னா எம்பெருமானபடி வருத்தப்பட திருவள்ளி இறக்கம் பிறப்பில்லை என்னை தொடர். அதனால ஆனா இதுல என்ன ஆகும் அப்படி அர்த்த பாசத்துல என்ன வரும், இத சேஞ்சஸ் இஸ் மைண்ட். ஓ சொல்லிட்டோம் எப்படி சொல்லலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் வரும். இப்ப இதோட இங்க நிறுத்திக்கலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் உண்டை கொஞ்சம் இஷ்யூ பண்றது. ஐ ஹோப் இன்னைக்கு அனுபவம் நல்லா இருந்தது. ஐ ஹோப் ஸோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. பட் அந்த பாசுரத்தினோட அழகும் அந்த மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி. இப்ப இது திரும்ப கீதா வேணுக்கு தான் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லணும். அவதான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா இந்த பெரிய திருவந்தாதி சொல்லணும் மாமா அப்படின்னு. இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சரி பெரிய திருவந்தாதியே சொல்லலாம். ஒருத்தரும் சொன்னதில்லை இந்த மாதிரி. இவ்வளவு வியாக்கியான எதிர்கால உபன்யாச காலட்சேபம் பண்ணுங்க. உங்களுக்கு பண்றோம். அதுல ஏதாவது எனக்கு தப்பு பண்ணிருந்தானா க்ஷமிச்சு. அது எப்போதுமே அந்த 53வது பாசுரத்தை ரெஃபர் பண்ணுவேன். ஒன்றுண்டு செங்கண்மால். அது எப்போதுமே எல்லா இடத்துலயும் ரெஃபர் பண்ணுவேன். அதுவே ஒரு ருச்சியை கிளப்பி விட்டு. கரெக்ட் இந்திரா, வெரி கரெக்ட். இப்ப இவோ இந்திர விஜயலட்சுமி என்ன பண்ணிருக்கா, யூஎஸ் கிளம்பிருப்போம். அதனால அங்க போய் நான் ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹாட் டைம். மிட் நைட்ல வந்து விளவாளுக்கு அட்லாண்டால ஈஸ்டர்ன் கோஸ்ட். அதனால இந்த திருவாமொழியில எழுதி able to do it, பட் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா. பட் அது வந்து ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன். Let's see. I don't know how she is. Adiyan, thank Anyway. you so much, Mama. Thank you so much. That's causing எங்க ஏதோ நான் சொல்றதெல்லாம் எங்க ஆச்சாரியர் தஸ்மத் ஆச்சாரியர் திருக்குறள் ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால. இல்லாட்டா அந்த புத்தியான அடியனுக்கு எவ்வளவு என்ன தெரியும். இதோட நிறுத்திக்கிறேன். ஏதோ கேட்கணும்னா கொடுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை உண்டு. இந்த சனிக்கிழமை தாத்பரிய ரத்னாவளி. நம்ம தாத்பரிய ரத்னாவளியில நம்ம நரசிம்மன் சென்னையில இருந்த எல்என்டி இன்ஜினியர் அவர் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பார். அது என்னன்னா சிம்பிள் தமிழ், ரொம்ப சிம்பிள் மீனிங். அது பேரஃப்ரேஸ், நாட் வேர்ட் பை வேர்ட், சிம்பிள் மீனிங். அது கொஞ்சம் பேஸா வச்சுக்கோங்க. சில பேர் பேஸா வச்சுட்டு அதுல நான் சொல்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் அது உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அது நீங்க வேணா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் பேப்பர் தானே இதுல கனடா காலட்சேபம்ல கொடுத்திருக்கேன். அதுதானே சொல்றேன். போஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல போஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கோசரம் நான் பார்த்து எங்கிட்ட கேட்டேன். வெரி குட், லெட் இட் பி. இது பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும். இது பேஸ் டிராஃப்ட் மாதிரி, பேஸ் டாக்குமெண்ட். யூ கேன் ஹியர், யூ கேன் என்ஜாய் மோர். ஓகே, இதோட நிறுத்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Search karo Adiyan.